ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 6200 எனவும் 3 ஆண்டுகளில் ரூபாய் 6800 எனவும் உயர்கிறது எனில் அந்த தொகையையும் வட்டி வீதத்தையும் காண்க. அதாவது அசலையும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சரிங்களா? இதுல வந்து ரெண்டுக்குமே அசல் சேம் தான், ரெண்டுக்குமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம் தான். சரிங்களா? இப்போ நம்ம அந்த ஃபார்முலா எழுதி செய்வோம். சரிங்களா? இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கணக்குகளை நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன மெத்தட்ல நான் செய்யறனோ அதே நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இதே கணக்கு கேட்டா செய்யுங்க, இல்லைன்னா இதுல உள்ள லெட்டர்லாம் இருக்கும், நம்பர்ஸ் மட்டும் மாத்தி கொடுப்பாங்க, அதை எப்படி செய்யறதுன்னு அதே மாதிரி செஞ்சுக்கங்க. சரிங்களா? இப்போ வந்து a = p + nr/100 மொத்த தொகைக்கான ஃபார்முலா இதான். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் வந்து இந்த a வந்து a1 கொடுக்க போறேன். ஏன் அப்படின்னா மொத்த தொகை 2 இருக்கு, 6200 இருக்கு, 6800 அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அப்படின்னு கொடுத்துட்டேன். சரிங்களா? அடுத்து வந்து இந்த எண்ணுக்கு வந்து n1 கொடுக்க போறேன். ஏன்னா ஆண்டுகள் வந்து 2 இருக்கு. ஃபர்ஸ்ட்ல வந்து 2 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் பாருங்க 3 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. அப்ப ஆண்டுகள் வந்து 2 தடவை மாறுது. சரிங்களா? அப்ப அதனால வந்து n1 n2 அப்படின்னு கொடுப்பாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெண்டுக்குமே சேம் தான், அதனால நான் வந்து எதுவுமே R1 R2 கொடுக்கல, அசலும் சேம் தான், அதனால அப்படியே வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ a1 எவ்வளோ, 6200 equal to b 1 plus n1 எவ்வளோ 2 r அப்படியே எழுதிக்கிறேன் by 100. சரிங்களா? இந்த இதுக்குள்ள உள்ளதை நான் என்ன பண்ண போறேன், சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போ இது வந்து சிம்பிளிஃபை பண்றத ரெண்டு மெத்தட்ல சொல்றோம். இங்க ஒரு சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன், 1 plus 2r by 100. சரிங்களா? இதை உன்னோட கூட்டு பெருக்கல் பண்ணணும். 1 100 பெருக்கணும்னா 100 plus 1 2 2 பெருக்கணும்னா 2r by போடணும், 1 100 பெருக்கணும்னா 100. சரிங்களா? அப்ப இதான் சிம்பிளிஃபை பண்ணா வரும். பெரும்பாலும் பாத்துங்க 1 plus 2r by 100 இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கும்போது அதை வந்து நம்ம குறுக்கு பெருக்கல் பயன்படுத்தி செய்யாம இந்த மாதிரி ஒண்ணெல்லாம் போடாம டைரக்டா நம்ம பண்ணலாம். என்ன பண்ணலாம், 100 1 பெருக்கணும். சரிங்களா? 100 1 பெருக்கணும், கீழே 1 போட்டாலும் படிக்கல, ஏன்னா இங்க வந்து 1 மட்டும் தான் இருக்கு. 100 1 பெருக்கணும் அப்படின்னா 100, இந்த இதை கூட்டிக்கணும், இந்த இங்க இருக்கக்கூடிய plus 2r கூட்டிக்கணும், கீழே இருக்கக்கூடிய 100 அப்படியே போட்டுக்கணும். சரிங்களா? இது வந்து சேமா தான் ஆகும். சரிங்களா? அப்ப இங்க சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்குது, 100 plus 2r, இந்த இடத்துல என்ன கிடைக்குது, p 100 plus 2r by 100 கிடைக்குது. சரிங்களா? இதை அப்படியே வச்சுப்போம். இது 6200. சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்து இதை வந்து a1 கண்டுபிடிச்சிடலாம், அடுத்து a2 கண்டுபிடிப்போம். இங்கே போடுறேன், a2 p அப்படியே எழுதிங்க, 1 plus n2 r by 100. சரிங்களா? a2 எவ்வளோ, 6800 p 1 plus n2 எவ்வளோ, 3 6 by 100. சரிங்களா? அப்ப p இத சிம்பிளிஃபை என்ன வரும், முதல்ல 100 plus 3r by 100. சரிங்களா? இங்க 6800. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா விகிதம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. சரிங்களா? இது ரெண்டையும் நான் என்ன பண்ண போறேன், விகிதப்படுத்த போறேன். சரிங்களா? அதாவது இந்த a2ஐயும் a1ஐயும் என்ன பண்ண போறேன், விகித மெத்தட்ல எழுத போறேன். எப்படி அப்படின்னா இதானே a1, இது a2ஆ, a2 by a1 அப்படின்னு நான் பண்ண போறேன். சரிங்களா? ஈக்குவல் அப்ப a2 by a1, a2க்கு என்ன செய்ய, a2க்கு என்ன சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கோம், ஏன் வந்து ஃபர்ஸ்ட் நான் a1 போடாம மேல கீழே a2 மேல a2 போட்டுருக்கேன் அப்படின்னா நமக்கு எது பெரிய அமௌண்ட் இருக்கு 6800 அதை போட்டுட்டு நம்ம செய்யலாம், மாத்தி செஞ்சாலும் வரும், இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் செய்யற மாதிரி வரும். அதனால எந்த தொகை பெருசா இருக்கோ அது மேல நம்ம செஞ்சு தொகுதியில வச்சுக்கணும். இந்த a2க்கு என்ன சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கோம், இந்த அது பாருங்க, p 100 plus 3r by 100. சரிங்களா? by அடுத்து a1க்கு என்ன சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கோம், p 100 plus 2r by 100. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல a2 by a1க்கு என்ன போடணும், a2க்கு 6800 போடணும், a1க்கு 6200 போடணும். சரிங்களா? ரைட், ஓகே. இங்க வந்து பிராக்கெட் போட்டுக்கணும். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம், இத அடிச்சலாம், 2 0க்கும் இங்க 2 0க்கும் அடிச்சலாம். சரிங்களா?
ஓகே, இப்போ வந்து இந்த பிக்கும் இந்த பிக்கும் அடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்து இப்போ பாருங்க, இது வந்து தொகுதி பகுதியில் இருக்கு, இது ஒரு அமௌண்ட். இங்கேயும் தொகுதி பகுதியில் இருக்கு, இங்க ஒரு பயிர். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பையை எடுத்துட்டு ஒரு பெருக்கல் குறி போட்டு இந்த நம்பரை மாத்தி எழுதலாம். இது கணக்கில் உள்ள ரூல்ஸ். அதாவது இதை எழுதி 100 + 3r/100 இருக்குல்ல, அப்ப 100 + 3r/100 அப்படியே எழுதிக்கங்க. இந்த பைக் கொடுத்து ஒரு பெருக்கல் போட்டுக்கணும். இந்த பைக் வந்து அது ஒரு பெருக்கல் போட்டுட்டு இந்த அமௌண்ட்டை மாத்தி தலைகீழா இருக்கும். 100 மேல வரணும், 100 + 2r வந்து கீழே வரணும். 100/100 + 2r அப்படின்னு எழுதிக்கணும். அப்ப இந்த 100க்கும் இந்த 100க்கும் அடிவிட்டு போயிடும். சரிங்களா? அப்ப இங்க இது என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம்? இப்ப ரெண்டாவது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இது வந்து 31. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 34. அப்ப இங்க இருக்கிறது வந்து 34 பை என்ன இருக்கு 31. இங்க இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய அமௌண்ட் இருக்கு. சரிங்களா? இதை இங்க எழுத அழிச்சிட்டு இங்க எழுத, அதாவது 34 பை 31 ஈக்குவல் டு 100 + 3r பை இதுக்கு மேல தொகுதியில் இது பகுதியில் இருக்கு 100 + 2r. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வந்து இதோட பெருக்க போறோம். அதாவது இந்த சைடு பகுதியில் இருக்கக்கூடியத இந்த சைடு தொகுதி கொண்டு வர போறோம். இதை வந்து அந்த சைடு தொகுதி கொண்டு போயிருக்கோம். சரிங்களா? இப்போ 34 100 + 2r இது இதோட பெருக்கிடுச்சு ஈக்குவல் 100 + 3r பெருக்கல் 31 அந்த சைடு போயிருச்சு. சரிங்களா? ரைட். இப்போ இது வந்து உள்ள பெருக்கணும். 34 100 பெருக்கணும்னா 3400 பிளஸ் 34 ரெண்டு தடவை பெருக்கணும் அப்படின்னா 68 6 ஈக்குவல். அடுத்து இந்த 31 இதோட பெருக்கணும் அப்படின்னா 3100. அடுத்து இந்த 31 3ஓட பெருக்கணும் அப்படின்னா 93 பிளஸ் 93 6. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், 6 தான் ஒரு சைடு இருக்கணும், இந்த நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு இருக்கணும். எது பெருசா இருக்கு? இதான் பெருசா இருக்கு. அப்ப இந்த 3100 வந்து இந்த சைடு கொண்டு வந்துரும். 3400 மைனஸ் 3100 ஈக்குவல் டு இந்த 68 6 அந்த சைடு கொண்டு போயிடும். அங்கே 93 6 அப்படி இருக்கட்டும் மைனஸ் 68 6. சரிங்களா? இப்போ 93ல இருந்து 68 கழிக்கணும். 93ல இருந்து 68 கழிச்சோம் அப்படின்னா 13ல 8 போச்சுன்னா 5, இங்க 8 தான் இருக்கும், 8ல 6 போச்சுன்னா 2, அப்ப 25. அப்ப என்ன கிடைக்குது? 25 6 கிடைக்குது. சரிங்களா? 3400ல 3100 போச்சுன்னா அப்ப 300. சரிங்களா? நமக்கு என்ன வேணும்? 6 தான் வேணும். அப்ப இந்த 25 இங்க கீழே கொண்டாந்து அடிக்கலாம், இங்கேயே வச்சு அடிக்கலாம். 25 25, 100ல எத்தனை 25 இருக்கும்? 4. அப்ப 200ல 8, 300ல 12, அப்ப வந்து 12. அப்ப R ஈக்குவல், அப்ப R என்ன வருது? R ஈக்குவல் டு 12%. இதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், கேட்ட வட்டி விகிதம். இப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும்? அசல் கண்டுபிடிக்கணும். அசலுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஏதோ நம்ம இந்த A1 A2 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல, அது எதுலோ ஒண்ணு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சரிங்களா? நான் முதல்ல அழிச்சிட்டேன், இருந்தாலும் நான் இது எழுதியே செய்யறேன். அப்ப A1 வந்து என்ன கண்டுபிடிச்சோம்? A1 டாட்டா 6200 ஈக்குவல் டு P1 பிளஸ் N1 எவ்வளோ? N1 தானே போட்டோம். அப்ப 2R by 100. சரிங்களா? இப்போ 6200 P1 பிளஸ் R என்ன கண்டுபிடிச்சோம்? 12. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் போய் நம்ம, ஏன்னா நம்மளுக்கு மொத்த தொகை இருக்கு, இதை கொண்டு போய் சேர்த்தா நம்மளுக்கு அசல் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? நம்மளுக்கு தனி வட்டி தெரியாது, தனி வட்டி தெரிஞ்சா அதை கொண்டு போய் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம இதை 4ஆல டிவைட் பண்ணுவோம். 3 4 12, 100ல வந்து 25 4. சரிங்களா? ஓகே. P1 பிளஸ் இந்த 2 3 பெருக்கணும்னா 6, கீழே 25. சரிங்களா? P முதல்ல மாதிரி தான், இங்க வந்து இது மாதிரி 1 மட்டும் இருந்தா டைரக்டா போயிடலாம். 1 25 25 6 கூட்டணும்னா 31, கீழே அப்படியே 25 போட்டுக்கலாம். சரிங்களா? இங்க வந்து 6200. சரிங்களா? இப்ப இதெல்லாம் பெருகிட்டு இருக்கு. சரிங்களா? இது இங்கே வச்சு அடிக்கலாம். இது வந்து பெருகிட்டு இருந்தா இருக்கும், அடைப்பு போட்டிருந்தாலும் பெருகிட்டு தான் இருக்கும். சரிங்களா? இப்படியும் வச்சுக்கலாம், பெருகிட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப நான் என்ன பண்ண போறேன்? 31 இதை அடிக்கலாம். 1 31 31, 2 31 62, இந்த 2 ஜீரோ சேர்த்துக்கும். அப்ப 200. சரிங்களா? இப்போ வந்து இங்க வந்து இந்த 200 பெருக்கல் P by 25 தான் இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த 25 இந்த சைடு வந்து பெருக்கணும். சரிங்களா? இந்த சைடு 25 பெருக்கணும். ஆன்சர் நமக்கு வந்துடும். அப்ப வந்து 2 25 50. இப்ப இந்த 2 ஜீரோ சேர்த்துக்க முடியும். ஈக்குவல் டு P.
அப்போ வந்து அந்த தொகை அசல் அப்படிங்கிறது 5000 ரூபாய். இப்ப இந்த கணக்கை நம்ம மாற்று வழிமுறையில செஞ்சு பார்ப்போம். அதாவது A1 மொத்த தொகை A1ஐயும் A2ஐயும் விகிதப்படுத்தி செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி தனி வட்டி 1ஐயும் தனி வட்டி 2ஐயும் விகிதப்படுத்தியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதையும் நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியா செஞ்சு முடியும். சரிங்களா? விகிதம் அப்படிங்கிறத வந்து நீங்க கன்வின்ஸ் பண்ணிக்கோன்னா இதுல என்ன சொல்றோமோ அதே மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. விகிதங்கிற டாபிக் தனியா இருக்கு, அதை நம்ம போய் அதுல பார்த்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்த தொகைக்கான ஃபார்முலா எழுதணும். A = P + I. இதுல வந்து ரெண்டு மொத்த தொகை இருக்கு, 6200 இருக்கு, 6800. அதனால ஃபர்ஸ்ட் A1 கொடுத்துக்கிறேன். கிடைக்கக்கூடிய தனி வட்டியும் சேம் கிடையாது, ரெண்டு தனி வட்டி. 2 ஆண்டுகளுக்கு ஒரு தனி வட்டி கிடைக்கும், 3 ஆண்டுகளுக்கு ஒரு தனி வட்டி கிடைக்கும். அதனால தனி வட்டிக்கு I1 அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறேன். நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க போறோம்னா I1. அப்போ A1 மைனஸ் இந்த P இந்த சைடு வந்துருச்சு அப்படின்னா -P = I1. ஏன்னா I1ஐயும் I2ஐயும் நான் விகிதப்படுத்த போறேன். சரிங்களா? அடுத்து மொத்த தொகை A2 = P + I2. சேம் இதே மாதிரி தான். அப்ப நம்ம I2 என்ன எழுதணும்? A2 - P = I2. இதை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சுக்கோம். சரிங்களா? அதான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், I1ஐயும் I2ஐயும் விகிதப்படுத்துறேன். சரிங்களா? இப்ப ஈக்குவல் I1க்கு என்ன ஃபார்முலா? P N1R/100 by I2க்கு என்ன ஃபார்முலா? P N2R/100. சரி, ஏன்னா N1 N2 அப்படி கொடுத்துருக்கேன்னா காலம் வந்து ஃபர்ஸ்ட் 2 ஆண்டுகள் அப்புறம் வந்து 3 ஆண்டுகள். மற்றபடி P-யும் R சேம் தான், அதுக்கு தனியா நம்ம பேர் கொடுக்குறோம். சரிங்களா? இப்ப நான் இந்த இடத்துல உள்ள இதை மட்டும் நான் சிம்பிளிஃபை பண்ணுவேன், அதனால கொஞ்சம் தனியா எழுதிக்கிறேன். சரிங்களா? இதை மட்டும் தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். இப்ப என்ன பண்ண போறேன், இந்த தொகுதி பகுதியில் உள்ள இதை வச்சுக்கிட்டு இந்த பைக்கு பதிலாக பெருக்கல் குறி போட்டு இதை தலைகீழ எழுதிக்கலாம். அப்ப P N1R/100, இந்த 100 மேல போயிடும், 100 இது தலைகீழா மாறணும், P N2R. சரிங்களா? இப்போ 100க்கு 100க்கு அடிவிட்டு போயிடும், P-க்கு அடிவிட்டு போயிடும், R-க்கு R-க்கு அடிவிட்டு போயிடும், N1/N2 தான் இருக்கும். சரிங்களா? அப்ப இங்க எழுதுவோம் I1/I2 = N1/N2. சரிங்களா? N1/N2 என்ன? N1ங்கிறது வந்து 2, N2ங்கிறது 3. அப்ப N1/N2 அப்ப இதெல்லாம் என்ன கிடைச்சிருக்கணும்? 2/3. இதான் வந்து I1/I2 நம்ம விகிதப்படுத்தினா கிடைக்கக்கூடியது. சரிங்களா? இதை ஏன் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்ப பாருங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த பாருங்க I1/I2 அதே மாதிரி எழுதுங்க, I1/I2. இந்த I1க்கு ஃபார்முலா என்ன? A1 - P. சரிங்களா? I2க்கு என்ன ஃபார்முலா? A2 - P. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், I1/I2க்கு பதிலா 2/3 கொடுக்கணும். சரிங்களா? அழிச்சிட்டு இங்கே போறேன், இந்த I1/I2 பதிலா 2/3 கொடுக்கணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், இந்த A2 - P பகுதியில் இருக்கக்கூடியது இந்த சைடு தொகுதியில் வந்து பெருக்கணும். 2 A2 டைரக்டா அந்த A2க்கு நான் என்ன எழுதுறேன், A2 அப்படிங்கிறதுக்கு 6800 எழுதுறேன். 6800 மைனஸ் P ஈக்குவல் இந்த 3 வந்து அந்த சைடு பெருக்கணும். அப்ப 3 பிராக்கெட் A1க்கு நான் 6200 எழுதிக்கிறேன். 6200 மைனஸ் P. சரிங்களா? இப்போ இது வந்து உள்ள இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது வந்து இருக்கும் 0 0 2 16 16 6 மிச்சம் 1 6 12 12 1 13 இது பிரிக்காச்சு. அடுத்து இந்த 2 P ஓட பெருக்குனா -2P ஈக்குவல். அடுத்து இந்த 3 உள்ள பெருக்கும். அப்ப 0 0 3 2 6 3 18. அடுத்து இந்த 3 P ஓட பெருக்குனா -3P. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், P எல்லாம் ஒரு சைடு இருக்கணும், நம்பர்லாம் ஒரு சைடு இருக்கணும். அப்ப அந்த -3P இந்த சைடு கொண்டு வந்துறேன். இப்போ +3P ஆயிடும், -2P ஈக்குவல் இந்த 13600 அந்த சைடு போயிடும், -13600. சரிங்களா? இப்போ 18600 இருந்து 13600 கழிச்சிடணும். சரிங்களா? கழிச்சிட்டா என்ன ஆகும், 5000 தான் ஆகும். சரிங்களா? 18600 இருந்து 13500 வச்சிட்டோம்னா 5000 வரும். 3P ல இருந்து 2P போயிருச்சு அப்படின்னா
P தான் கிடைக்கும். அப்ப P ஈக்குவல் டு 5000 நமக்கு அந்த தொகை கிடைச்சிருச்சு. சரிங்களா? அசல் தொகை கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும்? வட்டி வீதம். கணக்கு எக்ஸாம்ல வந்து ரெண்டுமே கேட்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. சரிங்களா? அப்ப நம்மளுக்கு P அசல் கிடைச்சிருச்சு 5000. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வட்டி வீதம். சரிங்களா? இப்போ இதுக்கு நம்ம ஏதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். அதாவது A1 ஈக்குவல் டு P பிளஸ் P bracket 1 plus NR by 100. சரிங்களா? இதுல A1 எவ்வளோ? 6200, P ங்கிறது 5000, 1 plus N ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு இதை வச்சு தான் கண்டுபிடிக்கும். ஏதாவது ஒரு இதுக்கு கண்டுபிடிக்கும். சரிங்களா? இந்த 6700 கண்டுபிடிச்சிருக்கீங்க 2 ஆண்டுகளுக்கு, அதை வச்சு தான் கண்டுபிடிக்கும். அப்போ இங்க வந்து ஆண்டுகள் வந்து 2 R by 100. சரிங்களா? ஈக்குவல் 5000. இதை இங்கே குறிப்பிட்டு பண்ணா 100 plus 2R by 100. சரிங்களா? இந்த 2 ஜீரோக்கு இந்த 2க்கு அடிவிட்டு போயிடும். இந்த ஜீரோவுக்கும் இங்க 6600 எழுதிக்குவோம். இங்க 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோக்கு அடிச்சிருவோம். ஓரஞ்சு 5, இங்கேயும் ஓரஞ்சு 5, மிச்சம் 1 இருக்கும். 12 ஆகும். 25 10 மிச்சம் 2 20, 4 5 20. சரிங்களா? 4 5 20. அப்போ 124, 100 plus 2R. இங்க எல்லாத்தையும் அடிச்சாச்சு. 100 plus 2R தான் இருக்கு. இந்த 100 இந்த சைடு வந்து வந்துச்சுன்னா மைனஸ் வரும். அதாவது 124 minus 100 equal to 2R இருக்கும். 124 100 போச்சுன்னா 24 equal to 2R. இங்கே வச்சு அடிக்கலாம். 4 2 12 24. அப்போ R equal to என்ன கிடைக்குது? இப்படி மாத்தி எழுதிக்குவோம். R equal to 12%. இப்படிதான் மாற்று வழியிலையும் நம்ம இந்த கணக்கு செய்யலாம். எல்லா வழிமுறைகளும் நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் எக்ஸாம்ல வந்து நம்மகிட்ட ஏதோ ஒரு புதுசா ஒரு கணக்கு கேட்கும் போது நமக்கு இந்த மாதிரி பல்வேறு மெத்தட்ல போட்டுக்கிறது அது நமக்கு அந்த இடத்துல யூஸ் ஆகும். சரிங்களா?